ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் அற்புத சக்தி வாய்ந்த நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சனிக்கிழமைகளுமே பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளுமே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு புரட்டாசி மாதத்தில் வர அனைத்து நாட்கள்களையுமே பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அனைத்து நாட்களையுமே நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகளையும் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து நம்ம எப்போவும் எத்தனை விளக்கு ஏற்றி வச்சுக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விநாயகர் எடுத்து வச்சுக்கணும். விநாயகர் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஃபோட்டோ காலண்டரில் கூட இருப்பாங்க இல்லையா, அப்படி கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இந்த அட்சத்தை வந்துட்டு 11 முறை ஓம் மகா கணபதியே நமக, ஓம் மகா கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகரோட பாதத்தில் சேர்த்துட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டிக்கணுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு அட்சதையை சேர்த்துக்கணும். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமகன்னு 11 முறை சேர்த்துக்கணுங்க. நீங்கள் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படம் எடுத்து வைக்கும்போது மகாலட்சுமி தாயார் மார்பில் குடிய வந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி படம் வச்சுக்கிட்டே ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைனாலும் வெறும் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த துளசி இலைகள் வந்து எத்தனை முறை போடலாம்னு சொன்னால் 108 முறைங்க. 108 முறை வந்துட்டு துளசி இலைகளை வந்துட்டு ஒவ்வொரு இலைகள் போடும்போதும் சுவாமியோட பாதத்தில் சேர்க்கும் போதும் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு பாதத்தில் சேர்த்துக்கணும். 108 முறை சேர்த்துக்கணுங்க. இந்த பூஜை எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு காலையில் நேரத்துலையும் செய்யலாம், சாயங்கால நேரத்துலையுமே செய்யலாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம நைவேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பொங்கல், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சித்திரானங்கள் எது வேணாலுமே நம்ம வந்துட்டு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாங்க. இந்த சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி முடிச்ச பின்னாடி பாருங்கள், இந்த கற்பூர ஆரத்தி, சாம்பிராணி, அப்புறம் வந்துட்டு தீபாராதனை காட்டிக்கணுங்க. காட்டிட்டு இந்த பூஜை வந்து நம்ம முடிச்சுக்கணும். ரொம்பவே ஈஸியான பூஜை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.